கர்த்தர் நல்லவர். நாம் 2 காலங்களிலே நாம் கொஞ்சம் தியானம் அதிகமாக தான் செய்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். நான் கூட இந்து மார்க்கத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். என்னுடைய கல்லான இருதயத்தை அவருடைய சிறு கல்வாரி இரத்தம் தான் மாற்றியது என்பதான ஒரு பாடல். அழைத்த
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக ஆண்டவர் இந்த ஆலயத்திலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாக எனக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள் எனக்கு கூட வர இருந்ததுதான் செய்தது. ஆனால் கூட நல்லவர்கள் அல்ல, ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபை, அன்பு, இரக்கம், ஆண்டவர் இந்த வேளையிலும் உங்கள் மத்தியிலே நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலையிலே செய்திக்கு நாம் போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி, ஒரு கவியை பாடி நாம் செய்திக்குள்ளாக போக இருக்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிறது. ஆகவே 15ஆம் வசனம் தான் 16ஆம் வசனம் இதனுடைய கீவேர்டாக இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கேட்க இருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு சாமி என்னுடைய நேசராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால்தான் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதான ஒரு கவியை பாடி இந்த செய்திக்குள்ளாக போவோம். எவ்வளவு வேலைகள் மத்தியிலும், எவ்வளவு துன்பங்கள் மத்தியிலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் எங்களை அபிஷேகிக்க வேண்டும், நீர் எங்களுக்கு எங்களுக்கு அபிஷேகிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற மக்களையும் எங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் தோப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம அந்த வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் நானும் நீங்களும் முதல் நோக்கம் அதுதான். ஆலயத்துக்கு வந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற நோக்கத்தோடு கூட தான் நம்ம வருகிறோம். நல்லது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கதையை படித்தேன். அது ரொம்ப எனக்கு பிடித்தது. இந்த செய்திக்கு போகும் முன்பதாக இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன், நம்ம வழிநடத்துகிற தேவன் வல்லமை உள்ள ஆண்டவர், அவர் உயிருள்ள ஆண்டவர், அவர் ஒருவரே தேவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் அவர்தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழும்போதுதான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். அப்படியாக ஒரு ட்ரெயின்ல ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனும் போய் கொண்டிருந்தான். அப்ப ஒரு முதியவர் ஒருவர் உட்கார்ந்து இருந்தார். அவர் உட்கார்ந்து அவர் வேதத்தை பார்த்து கொண்டே படித்துக் கொண்டே இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாராம், ஒரு திடீர்னு என்ன பண்ணாரு, ஒரு டிராக்டர் எடுத்து அந்த அம்மா கையில கொடுத்தாங்க. அந்த அம்மா ஒரு ஆண்டவர் கிறிஸ்தவங்களுக்கு எதிரான ஒரு சகோதரி என்று நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, கொடுத்து ஏதோ ஒரு காரியத்தை இயேசு ரட்சிக்கிறார் என்று இயேசுவை கொடுத்து 2 வார்த்தை சொன்னாராம். அவ்வளவுதானா. உடனே அந்த அம்மா அந்த முதியவர் என்றும் பார்க்காம டப்புன்னு ஒரு அடி அடிச்சிருச்சான். உனக்கே இந்த வேலை அப்படின்னு அவரை ஒரு அடிச்சுதான் ட்ரெயின் பெட்ல, அந்த ரயில் பெட்ல. உடனே அந்த சின்ன பையன் கூட அந்த பையன், அம்மா அடிக்காதமா அடிக்காதமா, அவர் ஏசுமா அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த அம்மா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன் தெரியும்னா, பிறவி ஊமை. அவன் பையன், அவன் பேசாதவன், ஊமை பையனை கூப்பிட்டு வந்துருக்குது அந்த அம்மா. ஆனா அவங்க அடிச்சதும் அந்த பையன் பேசிட்டான். அது மாத்திரமல்ல, அந்த முதியவருடைய சாயலிலே இயேசுவை பார்த்தாங்க. அல்லேலூயா. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அருமையானவர்களே, தேவன் வல்லமை உள்ளவர். தேவன் இன்றைக்கும் வல்லமை உள்ளவரும் அற்புத சிவருமா இருக்கார். ஆகவே இந்த செய்தியை
இந்த செய்தி எனக்கு தான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையாகவே தேவ சமூகத்துல காத்திருந்து எனக்கு கொடுத்த செய்தியை தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான்வே ஏதோ எல்லாரும் செய்தி கொடுக்க யூடியூப்ல 3 வயசு பிள்ளைல இருந்து 100 வயசு வரைக்கும் பேசுறாங்க, நீங்க கூட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள். தேவனால் அருளப்பட்ட தேவனுடைய செய்தி இது எனக்கு தான், பக்கத்து சீட்ல உள்ளவங்களுக்கு இல்ல, இது பாஸ்டர் அம்மாவுக்கு தான் செய்தி, இல்ல இந்த அம்மாவுக்கு தான் என்று எடுத்துக்கொள்ளாமல், ஆண்டவரே சின்ன சாமுவேல் சொன்னான், கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று. ஆகவே அப்படி நீங்க கேட்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவதாக இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்கு முன்பதாக தலைப்பு தேவனுடைய பிள்ளைகளின் பொறுப்புகள். தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளின் பொறுப்புகள். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில அங்கத்தினால ஆயிருக்கிறோம், தவறாமல் வருகிறோம். நீயும் நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனுடைய பிள்ளைகளுடைய பொறுப்புகள் என்ன? நம்பர் 1, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள காலம். ஏனென்று சொன்னால் எபேசியர் 5:8 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 69:13 கூட யாராவது வாசிக்கலாம். சங்கீதம் 69:13 இது அனுக்கிரக காலம். ஹல்லேலூயா. அனுக்கிரக காலமா இருக்கிறது. பாருங்க, இந்த ஒரு சகோதரி கூட சாட்சி சொன்னாங்க, என் பிள்ளை காணல, நான் தவிச்சிட்டேன். ஏன்னு சொன்னால் காலம் பொல்லாததா இருக்குது. எங்க பார்த்தாலும் பிள்ளைகளை கடத்துகிறாங்க, பிள்ளைகளை திருடிட்டு போயிடுறாங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைய காணும், பெரியவங்களை காணும், இப்படி தவிப்பு. காலம் பொல்லாமதா இருக்கிறது. ஆனால் அனுக்கிரக காலத்துல ஆண்டவர் நம்மை எண்ணியும் வைத்திருக்கிறார். யுத்தங்கள், பிள்ளைகளை கடத்துவர், பாலியல் தொல்லைகள், இயற்கை சீற்றங்கள், இப்படி ஆக்சிடென்ட்கள். பேப்பரை திறந்தாலே ஒரு அம்மா பேப்பரை திறந்துட்டு சொல்லுது, தினத்தந்தி பேப்பரை நேற்று திறந்துட்டு அவங்க சொல்றாங்க, அம்மா திறந்ததுமே 34 வயசு பெண் கார் மோதி, அதுவும் எம்எல்ஏ, ஆந்திரா எம்எல்ஏ இறந்து விட்டாங்க, சின்ன பொண்ணு அப்படிங்கிறாங்க. நம்ம பேப்பரை திறந்தாலே ஆக்சிடென்ட் வரும், கொடுமைகள் வரும், வன்முறைகள் வரும், மோசடிகள் வரும், கடத்தல் வரும், இப்படி நிறைய காரியங்கள் வருது. ரொம்ப மோசமான காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் தவறு செய்யறாங்க, ஆசிரியர்கள் தவறு செய்யறாங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க தவறு செய்யறாங்க, மத போதர்கள் தவறு செய்யறாங்க. யாரும் எல்லாருமே எல்லா இடத்திலும் தவறு செய்யற காலத்துல, பொல்லாத காலத்துல இருக்குது. ஆகவே இந்த பொல்லாத நாட்களிலே, பொல்லாத உலகத்திலே, பொல்லாத காலத்துல நாம் செய்ய வேண்டியது காலத்தை பிரயோஜனம் பண்ணணும். நம்ம நிறைய நேரத்துல காலங்கிறது ஒரு நேரம் தான். ஆண்டவர் நமக்கு, நான் கூட இப்ப நினைப்பேன், எனக்கு இப்போ எனக்கு பிறந்த நாள்லாம் கூட நினைப்பேன், நான் 70 ஆண்டுகள் முடிச்சுட்டேனே, எனக்கு நினைப்பேன், ரொம்ப தவறி இருக்கிறேன் காலத்துல. சர்ச்சுக்கு லேட்டா வரதுல கூட இன்னைக்கு நான் ஓடியே வந்தேன். எங்களுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்வாரு, 10 மணி நான் இல்லைன்னா நான் செத்துட்டேன்னு நினைக்க பாரு. ஹல்லேலூயா. என்னால அதை சொல்லவே முடியாது. 10 மணிக்கு நான் ஆலயத்துல இல்லைன்னா நான் செத்துட்டேன்னு சொல்லுங்கன்னு ஒரு போதகர் சொல்றாரு. நான் ஓடியே வந்து அவங்க பையன் கேட்டேன், ஏன் பெரியம்மா இப்படி ஓடிருக்கியா? ஐயோ, நான் 40 நாள்ல பொருத்தனை பண்ணினேன், சாப்பிடக்கூடாது, மாம்சம் சாப்பிடக்கூடாதுலாம் பொருத்தனை பண்ணல, சர்ச்சுக்கு லேட்டா வரக்கூடாதுன்னு பொருத்தனை பண்ணேன். நான் ரொம்ப லேட்டா வருவேன். அது என்னுடைய கேரக்டர். அப்படி வேணும் வர மாட்டேன். நான் வரும்போது, இப்போ கூட நான் வரும்போது ஒரு அம்மா பிறந்த நாள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த தெருவுல இருந்து அதுக்கு 1 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணேன். அப்படிதான் லேட் ஆகும். அப்ப நான் நினைச்சேன், 8:15 இருக்கணும், அப்பதான் நம்ம லேட் ஆக மாட்டோம் அப்படின்னு. நான் ஏன் சொன்னேன்னா, நிறைய பேரு காலத்தை வேஸ்ட் பண்றாங்க. தூங்கி கழிக்கிறது, டிவி பாருங்க, எல்லாத்தையும் விட்டமின் சி. அதே வாழ்க்கை. பகல்ல தூங்கணும், ஆனா பகல்ல முடிச்சிருக்கணும், இரவுல தூங்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பகல்ல தூங்குறோம், இரவுல முடிச்சிருக்கோம். அப்படித்தானே? பகல்ல தான் சாப்பிடணும், ஆனா நடுராத்திரியில சாப்பிடணும். பகல்ல ஊரை சுத்தக்கூடாது, ஊரை சுத்தணும், நைட்ல படுக்கணும், ஆனா நைட்ல தான் ஊரை சுத்தணும். இப்படி தப்பா நடக்கிற நம்ம வாழ்க்கையிலும் நம்ம. அப்போ ஏன் சொன்ன, அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாம இருக்கணும். கடிகாரத்துல பாருங்க, முள்ளு போனா போனதுதான். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, கொஞ்சம் லேட்டா போயிட்டா உங்களை இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ண கூட கூப்பிட மாட்டாங்க, நெக்ஸ்ட் கூப்பிடுவாங்க. நாங்க உண்மையான நடந்த சம்பவம், லேட்னால
கொஞ்சம் லேட்டு தான் நானும் பாஸ்டும் கொஞ்சம் லேட்ல ஏதாவது கடைசி நேரத்தில் செய்வோம். அது ரொம்ப தவறு என்பதை நான் உணர்ந்திருக்கேன். சிதம்பரத்துக்கு நாங்க முதல் முறையா போகும்போது நிறைய திங்ஸ் வச்சுட்டு ட்ரெயின் ஏற்போம். நாங்க ட்ரெயினுக்கு கரெக்டா பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கோட போனோம். ஆனா அந்த ஆட்டோ வர பெட்ரோல் இல்ல, கரெக்டா அப்பதான் ஆட்டோ பெட்ரோல் போட போனோம். பெட்ரோல் போட்டு வர மழை ஹெவியா போச்சு. மழையில அவன் ஆட்டோ நின்று போச்சு, போக முடியல. சேத்துப்பட்டுல போய் வேற ஆட்டோ நிற்கும், அதெல்லாம் தூக்கி வைக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் காலத்தை பிரயோஜனம் ஏரியா போகணும், ட்ரெயின் கரெக்டா போயிடலான்னு போனோம். நாங்க எக்மோருக்கு போகிறோம், ட்ரெயின் எங்க கண்ணு முன்னே போயிட்டு இருந்தது. அல்லேலூயா. எப்ப அல்லேலூயா ஏன் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழவே அழுதுட்டோம். அது வேற ட்ரெயின் கிடையாது. அப்புறம் என்ன செய்யணும், போய் நாங்க தாம்பரம் போய் ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஒரு பஸ்ஸை பிடிச்சி போனோம். அதுக்கு ஆண்டவர் நாங்க லேட் பண்ணது தண்டனை என்ன கொடுத்தாரு தெரியுமா? அந்த பஸ் கூட பிரேக் டவுன் ஆகி அது பாண்டிச்சேரியில நின்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க போன் வசதி எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் தவிக்கிறாங்க, சிதம்பரம் சேரலையே என்னன்னு. அப்புறம் மறுநாள் காலையில வெயில போனோம். ஏன் சொன்னா டைம் வேஸ்ட் பண்றதுனால எவ்வளவு இருக்கு தெரியுமா? எங்க ஆபீஸ்ல ஒரு டெப்டி கமிஷனர் இருந்தாரு. அவரு லேட்டா வந்தா வெளியே தான் நாங்க எல்லாம் நிக்கணும் அவர் கான்பரன்ஸ்ல. அதனால எல்லாருமே அந்த 10 நிமிஷம் இருக்கும். ஒரு டெப்டி கமிஷனருக்கே அவ்வளவு பயப்படுறோம்னா ஒரு ஏசாமிக்கு நானும் இன்னும் பயப்படுறோமா? பயப்பட மாட்டோம்ல. சரி, இந்த 2 காலங்கள்ல உபவாசம் ஒரு இந்த தீர்மானத்தை நீங்க பண்ணுங்க. சாப்பிட்டு போகுது நான் எடுத்துக்கிறேன். நான் அதனாலதான் இன்னைக்கு நொண்டிக்காலோட ஓடி வந்தேன். டைமுக்கு வந்து 5:30 மணி பைபிள் ஸ்டடி கூட லேட்டா வந்துடக்கூடாதுன்னு ஓடியே வந்துருவேன். யாராவது இருக்காங்க தம்பிக்கு சொன்னேன், முள்ளு 5:30 மணிக்கு இப்படி கூட வரல, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டே பாட்டுன்னு. அவன் சொன்ன நிறுத்தி வச்சிருக்கேன். நீ வரும்போது முள்ள நிறுத்திக்கல, நானு நீ லேட்டா போயிருக்க. என் தமிழ் விஷயம் சொல்லு. ஏன்னு சொன்னா காலம் தவறாம சின்னதுலே காலம் தவறாம இருந்தா நீங்க அலுவலகத்துல பேர் வாங்கலாம், வீட்டுல பேர் வாங்கலாம், இன்டர்வியூல பேர் வாங்கலாம், ஆண்டவர்கிட்ட பேர் வாங்கலாம். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதை சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லாதீங்க. இது எனக்கு ஆண்டவர் சொன்ன. நான் லேட் கேஸ் தான், ரொம்ப லேட்டா போகுவேன். ஆனா ஓரளவு ரொம்ப லேட்டா மோசமா போக மாட்டேன். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணுவேன் எல்லாரும். அப்ப இப்போ அதனால அது ஆண்டவர் இந்த 2 காலங்கள்ல காலத்தை பிரயோஜனம் அது மட்டும் இல்ல, காலையில பிரயோஜனப்படுத்துவோம். இது மட்டும் இல்ல, முதலாவது நம்பர் 1 காலையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது நம்ம ஆண்டவரை சரியான நேரத்துல எல்லாத்தையும் நாள் திரும்ப வராது, மனம் போல வாழ்கிறோம். அதுக்கு ஒரு கெட்டு போன ஒரு மைண்டரை தான் முதலாவது இந்த கெட்ட குமாரனை தான் நான் இதுக்கு உதாரணமாக சொல்லிடுறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. நீங்க படிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல படிங்க. அவன் தாய் தகப்பன் நல்ல பணக்காரன், எல்லா வசதியும் இருக்கு. ஆனா கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஆஸ்தியை அழைத்தான், தன்னுடைய உடலை அழைத்தான், எல்லாத்தையும் அழைத்தான். பண்ணி மேய்த்து கொண்டிருக்கிறான். கடைசியில ஏன் அவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டான், பொருளை வேஸ்ட் பண்ணிட்டான், தகப்பனுடைய போதனையை வேஸ்ட் பண்ணிட்டான். அவன் கடைசியாக அவன் என்ன செய்தான், திருந்திட்டான். பின்னால எனக்கு அப்ப வீட்டுக்கு நான் போவேன், அப்பா நான் செய்ததெல்லாம் தவறு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து போனான். அருமையானவர்களே, காலம் திரும்பி வராது. இவ்வளவு நாள் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் முந்தினதை பார்க்கல, என்னதான் பார்க்கிறார். சிலர் முன்னால ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க, ஆனா பின்னால சாகிற நேரத்துல ரொம்ப மோசமா இருந்திருப்பாங்க. எத்தனையோ ராஜாக்கள் பார்க்கிறோம். உசியா ராஜா, அவனுக்கு ஒத்த ராஜா இருந்தது இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனா அவன் சாகிற நேரத்துல ராஜாக்களுடைய கட்டளையில கூட வைக்கல. அவனுடைய குஷ்டரோகம் வந்தது. அவ்வளவு மோசமா சாகிற மரண நேரத்துல தப்பா காரியங்களை செய்து நடந்து கொண்டு அவன் தேவ கோபாக்கினை பெற்றுக் கொண்டார்கள். முடிவு பெரிந்த நினைந்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். நான் ஒரு காலத்துல என் சாட்சி நல்லா இருக்கும் நான் சொல்லும் போது, ஆனா இன்னைக்கு என்னுடைய சாட்சி என்ன, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, காலம் ரொம்ப பொறுமை, நல்ல ஒரு காலத்தை ஆண்டவர் இருக்கிறார். வாலிப பிள்ளைங்க கூட படிக்கிற காலத்துல தான் என்ன செய்யணும், படிக்கிற காலத்துல படிக்கணும். படிக்கிற காலத்துல படிக்காட்டா என்ன செய்யணும், செங்கல் வேலைக்கு போனா கூட எடுத்துக்க மாட்டாங்க, மாடு மேய்க்கிற வேலைக்கு போவாங்க. ஆனா நான் என்னமோ சும்மா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எங்களுடைய கிராமத்துல போனா நம்ம மக்களால வாழ வைக்க முடியாது. கம்ப்யூட்டர்ல வேலை செய்யலாம், மாட்டுக்கு சாணி எடுக்கணும், அதை ஓட்டணும், அதுக்கு தண்ணி கொடுக்கணும், ரொம்ப உழைக்கணும். மாடு மேய்க்க போன்னு சொல்றது அது கஷ்டமான வேலை. அந்த வேலை கூட உங்களால செய்ய முடியாது. அருமையானவர்களே, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், படிக்க வேண்டிய காலத்துல படிங்க. அது மாதிரி பல்மத்துல சரீரத்தை பேண வேண்டிய காலத்துல பேணுங்க.
அப்புறம் நல்லபடியா பார்க்காம கண்டதுன்னு அப்படி இப்படி நடந்துட்டு வியாதிகள். ஆகவே காலத்தை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் கொள்ளாதவர்கள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற முதல் பகுதியை நான் முடிக்கிறேன். அதாவது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம், யாராவது 34ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று போதும். அதாவது இந்த அபிகாயில் என்கிற ஒரு சகோதரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில ஆண்களுக்கு அது பிடிக்காது. அவங்க பொல்லாதவ என்று சொல்லுவாங்க, கணவனுக்கு விரோதமாக நடந்தவள். அப்படி இல்ல, அவள் ஒரு புத்திசாலியான ஸ்திரீ என்று அதே 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல போட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தாவீது அந்த வனாந்தரத்துல இருக்கிறான். அப்போ அவனுடைய ஆடுகளுக்கெல்லாம் அந்த முடி வெட்டும்படியாக இவங்களுக்கு அனுப்புறாங்க வேலைக்காரர்கள் சொல்லி. ரொம்ப வளர்ந்து போச்சு, கொஞ்சம் வெட்டுங்க, அது மாத்திரம் இல்ல எங்களுக்கு கொஞ்சம் அப்பம் தண்ணி எல்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த அபிகாயினுடைய கணவன் பேர் நாபால். அவன் ரொம்ப பொல்லாதவனா இருந்தான். அவன் ஒரு குடிகாரன் மட்டும் இல்ல, துஷ்டனா இருந்தான். இவன் யாரு, இவனுக்கு நாங்க என்ன செய்யறது, ஒண்ணும் தர முடியாது போயா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். உடனே அங்க போய் வேலைக்காரங்க சொன்ன உடனே தாவீது சொல்றாரு, வாங்க உடனே. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் உடனே தானே, உடனே வாங்க. அவன் சோர்ல நீர் விடுகிற நாய் கூட இருக்கக்கூடாது, வா அவனுக்கு ஒரு பானம் கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு வராங்க. ஒரு வேலைக்காரன் ஒளிய அபிகாயிட்ட சொல்லுறான், நீங்க வீட்டுல இருக்க அதை படிங்க. அந்த 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் ரொம்ப நல்லா இருக்கும். அவன் சொல்றான், மாமா அந்த தாவீது அவருடைய வேலைக்காரங்க ரொம்ப நல்லவங்கம்மா. நாங்க இந்த வனாந்தரத்துல அந்த இடத்துல அவன் இடத்துல நாங்க சுற்றி திரியும் போது எங்களுக்கு ஒரு கஷ்டம் கூட கொடுக்கல. எங்களுக்கு நிறைய உதவி செய்தாரு, எங்களை பாதுகாப்பா இருக்காரு, எங்களுக்கு மதில் சுவரா இருந்தாரு. ஆனா அவங்க கணவர் வீணா அவனை பகிச்சுக்கிட்டாரு, அவனுக்கு யுத்தத்துக்கு வருகிறான்னு சொன்ன உடனே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்ட ஒரு சகோதரி. அல்லேலூயா. உடனே அளவும் செய்த நம்மளால ஐயோ அந்த புருஷன் இப்படி ஆயிட்டனே அப்படி ஆயிட்டனே, ஏன் இப்படி சொன்னா அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய குடும்பத்துல இருக்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா, நடக்கக்கூடாத காரியம் சம்பவம் வருதுன்னு சொன்னா, பெண்களாகிய நீங்க, ஆண்களாகிய நீங்க, ஆண்களுடைய பிள்ளைகள் உடனே செயல்பட வாழ்க்கையான தீவிரமா கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த காரியம் இப்படி எங்க குடும்பத்துல இப்படி வந்துருச்சு, இந்த பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்னு சொல்லி உடனே தீவிரமா தேவனிடத்துல கேட்டு செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, இந்த அபிகாயில் துருக்கியில மக்கள் அது இது திராட்சரசம் எல்லாம் எடுத்து ஓடி அவள் மண்ணி இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். யாராவது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாய் உயிரோடே வைக்கப்பட மாட்டாது. உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் கர்த்தருக்கு ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ தீவிரமா அவர் செயல்பட்டார், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார். உடனே போட்டான். அவன் மன்னிக்கிட்டு, என் கணவர் தெரியாம செஞ்சுட்டாரு, என்னை மன்னிங்கன்னு சொன்ன உடனே அவன் மன்னித்தான். அவன் அவளை கொல்லாம விட்டுட்டான். எல்லாரும் காக்கப்பட்டார். அருமையாகவே நம்முடைய வாழ்க்கையில கூட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணுமா, இந்த டைமுக்கு எந்திக்கணும், இந்த டைமுக்கு போகணும், இங்க போகணும். நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை, நீயும் நானும் குடும்பம் இந்த 2 நாட்கள்ல அது மாறணும். சுவாமி போச்சுக்க கூடாது. இது எனக்கு தான், காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். நாங்கெல்லாம் படிக்கும் போது அதிகாலையில எழுந்து அப்பவே எங்க அம்மா சொல்லுவாங்க, காலையில படிக்கப்பாங்க. ஏன் இப்ப காலையில எங்க பிள்ளைங்க படிக்குது, காலையில படிக்கணுமாங்க. ஆனா இப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே முதலாவதாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது காரியம், கர்த்தரை தேட வேண்டும். அருமையானவர்களே, சங்கீதம் 77:22 வாசிக்க வேண்டாம். ஆபத்து நாட்களிலே நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எஸ்றா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பக்கம் 599, பக்கம் 599, எஸ்றா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாராவது வாசிக்கலாம். நாங்கள் எருசலேமுக்கு வந்து
எங்களை தேடுகிறவர்கள் மேலே அவருடைய தயவும் அவருடைய வலிமையும் இருக்கிறது என்பதை எஸ்ரா சொல்கிறார். அருமையானவர்களே, கர்த்தரை தேடும்போது நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகிறது. கர்த்தரை தேடுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே எஸ்ரா ராஜாவிடத்தில் சொல்கிறார், அவன் கர்த்தரை தேடினபடியினால் அவனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ராஜாவிடத்தில் செல்லும்போது அவர்களுக்கு நன்மையாக அது முடிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கர்த்தரை தேடுகிற மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறதுனா 3 விஷயத்துல. முதலாவது நம்பர் 1 ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தரை தேட வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டு ஆகையால் போதும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை. ஜெபம் பண்ணுகிறோமா? என்னடா இப்படி கேட்கிறீங்களே நினைக்கிறீங்க? எக்ஸசைஸ் பண்ணுகிறோம், வாக்கிங் போறோம், டாக்டர் சொன்ன அறிவுரை எல்லாம் செய்யணும். எங்க வீட்டுல ஒரு அம்மா வேலை செய்யறவங்க சொல்லுது, கீழே படுத்துட்டு மேல சில வேலை செய்ய நேரம் இல்ல, கீழே படுத்து மேல இருக்கிறோம் கையில சுற்றணும். நான் சின்ன கர்த்தரை தேடுறீங்களான்னு. மக்கள் இப்ப ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க. எதுக்கு? உடல் நலத்தை பேணுறதுக்கு. நல்லதுதான். நீ என்ன பேணாலும் ஆண்டவருடைய கிருபை இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். அல்லேலூயா. பேண வேண்டியது உண்மைதான். உன்னுடைய ஆயுசு மேல ஆண்டவருடைய கருத்துல இருக்குது. உன்னுடைய ஆயுசு நாள் எல்லாமே ஆண்டவருடைய கருத்துல இருக்குது. ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்கு. நீ மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளும் நீங்களும் காலையில எழுந்து நம்ம ஜெபம் பண்றோமாமா. நான் யாரையும் குறை சொல்லல. அதுக்கப்புறம் டைமே கிடைக்காது. எனக்கு பாஸ்டர்மாருக்கு வேலையே இருக்காங்க. காலையில இருந்து 12 மணி வரை எனக்கு வேலை இருக்கு. அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். ஏதாவது மாணவ வேலை. அதனால பகல்ல எனக்கு ரொம்ப அந்திசனி மத்தியான வேலையிலாம் தாவீது ஜெபிப்பான். நானும் ட்ரை பண்ண, அது நடக்காது. ஆனா நான் காலையில ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருக்கேன். ஒருவேளை நான் கொஞ்சம் 7 வயசானவன் எனக்கு தூக்கம் வரல இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. நீங்க லேட்டா கூட நீங்க அதை பத்தி. ஆனா எழுந்ததும் முதல் வேலை அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதிகாலையிலே எனக்கு ஆண்டவர் ஏங்க ஜெபிக்கணும்? ஆண்டவருக்கு எதுக்கு ஜெபிக்கணும்? தேவன் அவர். ஆனால் அதிகாலையிலே ஜெபித்தார். இருட்டோடு எழுந்து மலையில போய் ஜெபித்தார். ராமுழுதும் ஜெபித்தார். உபவாசம் இருந்து ஜெபித்தார். தேவனை தேடினார். அப்போ ஆண்டவர் ஃபாலோமிங்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி. நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க லேட்டா கூட இன்னைக்கு எழுந்ததும் இது தம்பி முட்டி போட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லு. எழுந்ததுமே வாட்ஸ்அப்பை பார்த்து இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்கவே பார்க்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதே கிடையாது. எழுந்ததும் ஏசப்பா இன்னைக்கு நான் உயிரோட எழுந்துக்கிறேன், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி படுக்கும்போது கூட எழுந்து ஜெபம் பண்ணிட்டு படுங்க. எங்க வீட்டுல எங்க பேர் எங்க ஜெபிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராத்திரி ஜெபத்துல நாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல எல்லாம் ராத்திரி விஷப்பூச்சிகளும் கெட்ட சொப்பனங்களும் எங்களுக்கு வராம எங்களை பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு ஜெபம் பண்ணுது, அது வராது. அப்ப நான் கூட நினைச்சேன், அப்ப என்ன பண்ணணும்? அப்பதான் கெட்ட சொப்பனம் வராது அப்படின்னு. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கும் ஜெபிக்காத கணவரா இருந்தா அவரு கூட சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், ரொம்ப நேரம் இல்ல, கொஞ்ச நேரம் ஆண்டு ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போன்னு சொன்னாவே ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். நீ மட்டும் ஆணைக்கு வந்து நீ மட்டும் ஜெபிச்சா போறது, குடும்பமா ஜெபிக்கணும். நோவா குடும்பமாக வேலைகளை போனா, நீ மட்டும் இங்க இதெல்லாம் நினைக்கிற, நீ மட்டும் பரலோகத்துல இருந்து உன் கூடத்தோட உள்ளவங்க எல்லாம் நரகத்துக்கு போனா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குங்க. ஆகவே நாம் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுவது என்பது ஜெபம். இரண்டாவது பார்க்கும்போது ஆண்டவர் வேதத்தை வசனங்களை நம்ம வாசிக்கணும். இன்னைக்கு ஏதோ காரியங்களை வாசிக்கிறோம், ஆனா வேத வசனத்தை வாசிக்க ரொம்ப நம்ம கஷ்டப்படுகிறோம். அந்த யாத்திராவத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். வானத்துல பேரு மன்னா. ஆனா அது வந்து காலையில ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அது இருக்கும். வெயில் வந்த உடனே அது என்ன செய்யும்? உருகி போகணும். நீங்கள் கூட ஒவ்வொரு நாளும் மூடிய வரைக்கும் காலையிலே வேலைக்கு போகும்போது ஆரம்பிக்கிறது படிச்சுங்க. அப்படி டைம்லன்னா படுக்க போகும்போது கூட நீங்க வேதத்தை படிக்காம இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடணும். வேதத்தை படிக்க 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 நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை நீ மறக்காத. உன் பிள்ளைங்களை ஆண்டவர் நினைக்கணும்னா நீ கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுகிறோமா? நாங்க தேடிதானே இந்த ஆலயத்துக்கு வந்துடுறோம்னு சொல்றோம், உண்மைதான். ஆனா இதெல்லாம் நம்ம செய்யறோமா? நம்ம டெய்லி ஜெபிக்கிறோமா? டெய்லி வேதத்தை வாசிக்கிறோமா? ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 யாராவது வாசிக்கலாம்?
ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12. இதோ நான் வரும் ஆகாரக்குறைவினால் அல்ல, ஆகாரக்குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத நிலையான பஞ்சத்தை அனுப்புகிறார். நிலையான பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும். வடநாட்டுகள்ல எல்லாம் இப்பவே வந்துருச்சு, ரஷ்யால வந்துருச்சு, இன்னும் நிறைய இடங்கள்ல வந்துருச்சு. வேதத்தை படிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, சுயாதீனமா ஆராய்ச்சி முடியாது. வரப்போகுது தமிழ்நாட்டுல கூட. அப்படியே இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி வந்தா ரொம்ப நல்லது. கொரோனால நாங்க வீட்டுல இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆண்டு வந்தா நாங்களும் வீட்டுல இருக்கிறோம். பாஸ்டரும் எப்படின்னா போட்டு தெரியாதீங்க. ஆனா அதுக்குள்ள வரப்போகுது, நிறைய கஷ்டங்கள் வரப்போகுது. அருமையானவர்களே, இப்ப கிருபை நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். கிருபைன்னு பாஸ்டர் சூப்பரா பாடினாரு. நம்ம நிக்கிறது நிர்மலமாக இருக்கிறோம். பிடிக்கும் அந்த பாட்டு. இது கிருபையின் காலத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ கிருபையின் காலத்துல இருக்கும்போது ஜபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், கர்த்தரை தேட ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே அதுக்கு நிறைய கதையெல்லாம் இருக்குது, நான் சொல்ல இந்த நேரம் இல்லை. ஏன்னு சொன்னா ஆண்டவர் கிருபையாக ஆண்டவர் நமக்கு டைம் கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை தேடுவதா இருக்க வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 27:4. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நாம் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக, உன் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் என் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாடுவேன். பார்க்க ஒரு ராஜா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வேலை நிறைய இருக்கு. வேலை இல்லாதது தாவீது ராஜா தான். ஒரு வேலை கிடையாது. அதனால அவர் இந்த வார்த்தையை சொன்னாரு. எவ்வளவு வேலை, ஒரு பொறுப்புகள் வர வர நிறைய வேலை இருக்கும். ஆனா கூட அவர் ஆலயத்துக்கு போறதை நாடுவாராம். அவர் ஆலயத்துக்கு ஒரு நாள் கூட போகாம இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரவுகிறார். அவர் தான் மாதிரி 8வது நாள், அந்த நாட்களில் யூதர்கள் பிறந்து 8வது நாள் குழந்தைய தாய்மா கொண்டு போவாங்க. அந்த மரியாதையும் யோசேப்பும் இயேசுவை 8வது நாள் கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணாங்க. அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் அவர்கள் குழந்தைய தேவாலயத்துக்கு கொண்டு போனாங்க. ஆனா நீங்க ஏமா ஆலயத்துக்கு வரல? குழந்தை சாக்கு, குழந்தை தூங்கிச்சு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரி, எனக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி இருந்தது, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதெல்லாம் இருந்தேன், வாங்கலாம் போயிடுமே. அதுக்கு ஏன் அப்படி சொல்றீங்க? ஆகவே சாக்கு சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு தேவனுக்கு பிடிக்க முடியாதது. ஆகவே ஆண்டவர் ஆலயத்தை தேடணும், ஜாக்கிரதையா இருங்க. நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தான் இது சொல்றேன், வேற யாருக்கோ இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை தேட வேண்டும். தேட வேண்டும் என்று சொல்லும் போது அந்த 3 காரியத்தையும் சொன்னேன். ஜெபிப்பதும், வேதம் வாசிப்பதும், ஆலயத்தை தேடுவதும். ஆகவே அருமையானவர்களே, நாம் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த வேலையில ஆண்டவருடைய அருள் வேண்டும் என்றால், கர்த்தாவே உடைய அருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்ன நீங்க ஜெபிக்கிறவங்களாக, ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவங்களாக, ஆண்டவருடைய ஆலயத்தை தேடுவர்களாக இருக்கும்போது நமக்கு இந்த பூமியில யார் என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. அல்லேலூயா. ஒரு அடியை நான் பாடும்போது நான் சில நேரத்துல நம்ம கவலைப்படுகிறோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னு. இப்பெல்லாம் இந்த பாட்டு பாடி ஆண்டவரை தேடினா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். யார் எனக்கு என்ன செய்திட்டாலும் பூமியில் உன் கரம் தந்தமே, உம்மருகையே நோக்கிடும் ஆற்றையுடனே காணீரே, கர்த்தாவே உம்மருள் கண்டேனே, கானகத்தில் நீரோடை போல், கர்த்தாவே உம்மருள் கண்டேனே.
பணத்தை சார்ந்து வாழ்கிறோம், நம்முடைய பொறுப்புகளை சார்ந்து வாழ்கிறோம், பிள்ளைகளை சார்ந்து வாழ்கிறோம். ஆனால் எல்லாமே சில வேலைகளில கைவிட்டு விட்டுகிறது, சூழ்நிலைகள் மாறி விடுகிறது. ஆனால் ஆண்டவரை மட்டுமே நம்ம சார்ந்து அவங்கள சார்ந்து வாழணும். அதுக்காக யாரையும் பேச மாட்டேன், பழக மாட்டேன், வெறுத்து வாழ்வதில்லை. ஆனா நம்முடைய எண்ணம் முழுதும் எல்லாமே என் இயேசுதான் என்று வாழ வேண்டும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தரின் பலனும் என் கீதமானவர் போதும். கர்த்தரின் பலன் ஒவ்வொரு நாளும் அது சொல்லணும். கர்த்தரின் பலன். உங்களுக்கு கால் நடக்க முடியல, நான் அதான் சொல்லுவேன். எனக்கு கூட கால் நடக்க முடியல, எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்ணணும். ஆனா நான் ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறேன், நான் நல்லவன் இல்ல, அது மருத்துவத்துக்கு எதிரானவங்க இல்லை. ஆண்டவரே, நீங்க இந்த கால்கள் உங்களுடைய ஊழியத்தை மலைகள்லயும் காடுகள்லயும் வெளிநாட்டுல எல்லாத்துலயும் செஞ்சிருக்கு, ராம்தேட்டத்துல எதிர்ப்புல கூட செஞ்சிருக்கிறேன். அதுக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தரின் பலன். வாக்கு தத்தங்களை சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம ஆகும்போது வசனங்களை சொல்லி சொல்லி ஆண்டவரை கர்த்தரை சார்ந்து வாழுங்க. டாக்டர்களை சார்ந்து வாழ நல்லதுதான். டாக்டர் கூட சொல்லுவாங்க சில நேரத்துல ஆபரேஷன் பண்ண போறோம், இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆபரேஷன் தான், ஆனா நீங்க கர்த்தத்தை வேணிக்க, கடவுளை வேணிக்கவங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆகவே கர்த்தரை சார்ந்தா எல்லா இடத்துக்கும் போறது நல்லதுதான். அது நல்லது. அது மாதிரி பணத்தை சார்ந்து வாழுங்க. பணம் நம்மளை பாதுகாக்க. ஏசாயா 41 10ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. உன்னை நான் தாங்குவேங்கிறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, என்னை யாருங்க தாங்குறாங்க? பணம் இருந்தா தாங்கி இருப்பாங்க, அவங்க மாமியார் தான் தாங்குறாங்க, இல்ல அவங்க பொண்டாட்டியை தாங்குறாங்க, இவங்களை தாங்குறாங்க. அப்புறமா எங்க சொல்றாங்க. நான் சொன்னேன், உங்களை தாங்குனா என்ன, தாங்கலைன்னா என்னமா? ஏசப்பா தாங்கட்டுன்னு ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏன் சாமியை நம்ப மாட்டேன், இதையே குழம்பிட்டு இருக்கிறீங்களே. அருமையானவர்களே, நம்ம யாரையும் சார்ந்து இருந்தா தேவனை சார்ந்து வாழும்போது அவர் உங்களை தாங்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து வாழ்க. அவர் பலனாக இருக்கிறார், உன்னை தாங்குகிறவரா இருக்கிறார். அது மாத்திரம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஏதாவது செய்ய எனக்கு பலன் உண்டுகிறார். அருமையானவர்களே, ஆகவே நாம் பலப்படுத்த வேண்டும். அது மாத்திரம் கடைசியாக உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு விடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேங்கிறார். அப்ப ஏன்னா அவரை சார்ந்து வாழக்கூடாது, நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். அருமையானவர்களே, நான் தேவனுடைய பிள்ளைகளுடைய பொறுப்புகள் இந்த 2 நாட்களில் என்ன என்று பார்க்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். இதை நீங்க செய்து பாருங்களேன். உங்க குடும்பமும் நீங்களும். பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் கூட நீ முதலாவது நீ ஒரு ஸ்டெப் வச்சா உன் பின்னால உன் கணவர் வருவார், உன் பின்னால உன் பிள்ளைங்க வரும், உன் பின்னால உன் குடும்பம் வரும், உன் பின்னால எல்லாருமே வரும். அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் முதலாவது அவங்க சரியில்லை சாப்பிட்டு சொல்லாம, ஆண்டவரே நான் இந்த 2 நாட்கள்ல தீர்மானம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். காலத்தை காலையில எங்க வரல சர்ச்சுக்குன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போனேங்கிறாங்க. தெரியுமா? அந்த மீன் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டது என்ன, ஆண்டவர் உனக்கு அது என்ன கொடுப்பாரு. இப்படி மக்கள் நிர்விசாரமா வாழ்றாங்க. இந்த காலத்துல நம்ம கல்வாரி மக்கள் பெருமையா தான் இருக்கு. ஆனா நம்ம ஆலயத்தை தேடி வந்துக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி இன்னும் அதிகமா பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை அதிகமா தேடுவோம், கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். அவர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் ஒரு கவிதை பாடி நாம் ஜெபத்திலே கலந்து கொள்வோம். ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பை நமக்கு இந்த காலங்களிலே பார்த்தோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தை உன் கையிலே வைத்திருக்கிறார். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் ஆண்டவர். அவர் எதிர்காலத்தை உன் கையில தான், இயேசுவின் கையில இல்ல. நம்ம சொல்லுவோம், நீ நடந்து கொள்கிற விதத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே.
வாக்கு மாத்திரமல்ல, அதன்படி நடக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.